விவசாயிகள் நிலைமை உயர வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகைப்படத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காரு. நன்றி நன்றி ப்ரோ. அவரை மாதிரி நீ வாழணும் ப்ரோ. நல்லா வாழுவேன். அவரை மாதிரி ஏதாவது ஒன்று சாதி எங்கே சாதிக்கினே ஆப்படிச்சா கிருகிருன்னு வர இப்போ புல்லு தாங்குதுண்டுவேன். பெரிய பெரிய மகான்களும் பெரிய பெரிய தாகிகளும் பெரிய பெரிய முன்னோர்களும் வாழ்ந்த பூமியிலே நம்மெல்லாம் ஏமாத்துறான். அவர்கள்லாம் சாதித்து விட்டு சென்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம சாதனை பண்ண போராடிக்கிட்டு இருக்க அன்பு உறவுகள். பெரியவங்க இல்லாம நம்ம கிடையாது. முன்னோர்கள் சொன்ன அந்த வழியில பின்பற்றணும். எங்க ஐயாலாம் பரம்பரை கோடாங்க. எங்க அப்பத்தா பேரு பட்டு கிளவி. அப்ப எல்லாம் போய் வயக்காட்டுல உழுதுட்டு இருக்கும் போது எங்க அப்பத்தா கரையில வரேன். ஏ கண்ணாப்பா, எங்க அப்பா அவர் கண்ணே, கண்ணாப்பா என்ன வெஞ்சனை வைக்க, ஏய் கிறுக்கு முண்டை, போய் கருவாட்டை பொறிச்சு துவையில அரைச்சிட்டு வாடி. சரிங்க கண்ணாப்பாய், மறு வேச்சு பேசாது. இன்னைக்கு எந்த பொண்டாட்டிட்டாவது புரிஞ்சு நின்று போனாடி, பிரியா என்ன வெஞ்சனை ரெடி பண்ற, உடனே என்ன வச்சா நீ சலுப்பிடுவ, இல்ல நீ பொழைச்ச உழப்புக்கு என்ன வச்சா சலுப்பிடுவ, என்னடா இங்க மயத்த புடுங்குனே, இருக்கிறத குடிச்சிட்டு படுக்கிறியா இல்ல பேசாம எங்க அப்பையாத்த வீட்டுக்கு போவா, தெருவில் விட்டுருவேன், தெருவில் விட்டு உன சீரழிச்சிருவேன் நினைப்பேன். சோத்துக்கு குடும்பம் கட்டு போச்சா. ஏய் கூப்பிட்டு எங்க ஐயா அடிப்பாரு. ஏய் அந்த ஜட்ஜிமா இருக்கிற என்ன முண்டை, அந்த கருத்தவன் காரிக்காலையிட்ட போய் ஜானி கிடக்க அல்ல மாட்டியா, இந்த அல்றேன் என்னடி கண்டாங்களா, போய் அல்ல ஜானி அல்லு, அஞ்சு வாரு பிள்ளை வாரு பேண்டு கிடக்கு போய் கழுவு அப்படின்ட்டு எங்க ஐயா. பயந்துக்கிட்டே எங்க அப்பத்தா வட்டு கிளவி அப்படி இருந்தா. இன்னைக்கு ஒருத்தன் பூஜா கல்யாணம் அப்படித்தான் கொண்டாட்டிய கூப்பிட்டேன். ஏய் சுமிதா இங்க வா, என்ன கேபிள் டிவி காசு என்ன ஆகுது, சீரியலே பார்த்துட்டு கோத்தான ஒரு சாரா அரைஞ்சேன். அது அழுகவே இல்லை. ரூம்பை பூட்டுச்சு, சேலையை கழட்டுச்சு, கராத்த ட்ரெஸ்ஸை போட்டுருச்சு. ஏன்னா அந்த பிள்ளை கராத்தில் பெல்ட் வாங்கியிருக்கு, இந்த முண்டை பையலுக்கு தெரியல. கலையா ஆச்சோ குச்சா அடிச்சுது. புதுசா சீரு கொடுத்த கட்டில நெளிச்சு. அவங்க அப்பா வெளியில இருந்து பார்த்துருக்காரு மாப்பிள்ளையோட அப்பா. டேய் என்னைய மாதிரியே முரட்டத்தனமா நடக்காதடா, கொஞ்சம் சைஸா நடந்துக்கிறான்ற. அவன் வரும்போது இப்படி நடந்து வந்திருக்கேன். அப்பா கேட்டுருக்காரு, என்னப்பா நோத்தாட்ட நான் பண்ணது மாதிரி வந்துட்டியா, போடாங்க கோத்தா. அவள் உள்ள விட்டுட்டு வெதரெல்லாம் கிளச்சிக்கிட்டு அடிக்கிறான். ஏன்னா ஆண்களுக்கு நிகரா இன்னைக்கு பெண்கள் வந்து விட்டாங்க. அதே மாதிரி பெண்களோட அதிகமா சமையல் கலைகளை தேர்ச்சி பெற்றது ஆண்களே ஆண்களே ஆண்கள். அப்ப எல்லார் வீட்லயும் நீதான் உல வைக்கிற. கட்டுன கனவே வந்தவனே ஆத்தா, கனவே வந்தவனே தினமும் ஒரு 3 தடவை காலை தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிட்டு அப்படியே அப்புறமேலதான் அடுப்பு பற்ற வைக்க. யாரை தொட்டு கும்பிட்றா, இப்போ புரிஜியம் பூரா பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிட்றேன். ஏம்மா ஒரு 100 ரூபா காசு இருந்தால் கொடுவேன், கை நடுங்குது, கட்டிங்க போட்டு வந்துடுறேன், ஆம்பளைட்டு பொறிச்சு வை மயிரை பிடுங்க. அது சேட்டு மக மாதிரி அப்படியே பீரோவில் கணக்கு எடுத்துட்டு போ. 100 வேலை திட்டம் யாருக்காக இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்தது? வயதான ஐயாவும் வயதான அப்பத்தாவும் ஒருவேளை சோத்துக்காக அடுத்தவங்கிட்ட கை அந்த கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு இந்த 100 வேலை திட்டம். இப்ப 100 வேலைக்கு போற ஆளு கூட முரட்டாளா போறேன். அந்த ஆம்ச வச்சுக்கிட்டு என்ன மச்சான் கரையில 100 வேலை பண்றீங்களா, என்ன கொள்ள கழிச்ச. அது 100 வேலை போயிட்டு பொம்பளைய ஊரா தாய கட்ட. எங்கடி தாயம் ஒரு செல்ல 2 வாடி அடி குச்சிக்காரி 12 ஆம்பளை உரங்கிட்டு சீமக்கருவுக்குள்ள வாடா சோக்கரு ஆடா அக்கா மக்கா சேர்த்துச்சுடா ஐயா காசு சேர்த்து போச்சு. கிளருக்கு இங்க இருந்து பிரசிடண்ட் போன் அடிப்பாரு கிளருக்கு. அப்புறம் தற்காக்குடியில 100 வேலை எப்படி போகுது, ஐயா 5300 அடி தோண்டிட்டேன், மைத்த புடிங்கிட்டேன். இப்ப எங்க ஊர் பக்கம்லாம் அந்த ஊர்னி வெட்டுறதுக்கு ஆளு வெட்டுறது இல்லடா, கனி சேச்சிபிக்கு 200 சம்பளம் கொடுத்துருவாங்களாம். அவன் பாட்டை போட்டுக்கிட்டு தோண்டி எடுக்கிறேன், பூரா சோத்த பூரா பிரிச்சு வச்சுக்கிட்டு. அதே மாதிரி உழைத்த காசு மட்டும்தான் உடம்புல ஒட்டும். இங்க இருக்கக்கூடிய பாமர தமிழனுக்கு மட்டும் எந்த குறையும் வராது. ஏன் தெரியுமா, நீ யாரு கூடயும் கெடுக்க மாட்டேன், உன் குடும்பத்தை பார்க்கவே உனக்கு நேரம் இல்லை. இதுல யாரா இருக்கு அப்படி சீக்கு வரும்னா கோடி கணக்கில் காசை வச்சு இன்கம் டாக்ஸ் கட்ட முடியாம தெரியாம அவன் பார்த்தேன்னா பைபாஸில் நடப்பேன், அவன் இங்க நடப்பேன், அவன் தொப்ப மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல அடிக்க சட்டா. நீங்க கோடி சொன்ன இழப்பு சரி, நம்மள லட்சாதிபதி. இது வேற என்ன எப்படா சொல்லலாம்னு காசை பிடிச்சுக்கிறாரு. உடல் பயிற்சி அந்த காலத்திலே நம்ம முப்பாட்டெல்லாம் ஏன் செய்யல, அப்படி போய் 10 ஏக்கரா இருந்தாலும் ஒரு ஆள் கோமணம் மட்டும்தான் அவங்க வெட்டு சாச்சு எதுவுமே அங்க வெட்டி விட்டு வீட்டுலயும் வந்து வரப்பு வெட்டுவேன். வீட்டுல வரப்பு இது வரப்பு அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லி
பூரா பிள்ளைய பூரா தூக்கிட்டு வந்தா அப்ப எல்லாம் பிள்ளை வந்து தூக்கிட்டு வருவாங்க. மாடு திணறான். அவ பொண்ணு தாய்க்கு பிள்ளை வந்திருக்காம்பல, ஆம்பளை பிள்ளை மானாமதுரை பெரியாஜிபதி இல்லாம யார் வண்டி கட்டி போயிருக்கேன், அழகு போயிருக்கேன். அவன் மாடு நல்லா இழுக்குமா, அவன் மையன் 8 கிலோவா, 8 கிலோ கட்லா மீன் மாதிரி கிடப்பேன். அவங்க ஆத்தா வேற திண்டு விட்டு இந்த தண்ணி இருப்பான். இதுல ஏறணும் மாடு மாடு திணறான் கம்மாயில ஏறுறது. அப்ப அந்த தண்டி பிள்ளை வந்து தூக்கிட்டு வந்துச்சு. இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தூக்கிட்டு வருது. ஊர் சனம் பூரா அவளுக்கு பிள்ளை வந்துருச்சே ஆளாத்தியோட நிக்குது. ஊர் சனமே காரை விட்டு அந்த அம்மா இறங்குச்சு. மையன் எப்படி இருக்கேன் காட்டு, இருங்க வெயில் அடிக்குது. நகைக்கடை மடிப்புரசில் கிடைக்க மையன் திறந்து காட்டுதுந்தா ஊர் சனமே கம்மாயில விழுந்து நீஞ்சி ஓடிட்டாங்க. மருதமணிக்கு பிறந்தது. ஆடு வச்சிருந்தேன் நேத்து ஒரு சாங் பாருங்க, வேணா மதும் பழக்கம் இந்த பாட்டு தான் கேட்டு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 537 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். மானே வட்டிக்கு விட்டு காசை பூரா இழந்துட்டியாடா மானே. 537 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். ஏடா முண்டை எந்த ஆடுற அப்படி காட்டுறான். அதை மேய்க்க சம்பளத்துக்கு 7 பேரை வேலைக்கு வச்சிருந்தேன். 10 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன். தற்காகுடியிலிருந்து துவரங்குறிச்சி பைபாஸ்ல இடம் இருக்க நல்ல ரியல் எஸ்டேட் ஏற்றி விடுறாங்க அப்படின்னு 15 ஏக்கரை வெள்ளக்கல்லில் பெயிண்ட் அடிச்சு கம்பி வேலியை சுற்றி வச்சிருந்தேன். நகை வருஷம் ஏறுது. ஒருவேளை இடத்துல தாலுகா ஆஃபீஸில் பத்திரம் பதியாமல் விட்டுட்டா நகையில் நமக்கு அடிச்சிடலாம்ட்டு ஒரு 150 அவன் பொண்டாட்டிக்கு தெரியாமல் எடுத்து சின்ன வீட்டில் கொடுத்து வச்சிருந்தேன். 1 வயசா 2 வயசா வட்டிக்கு விட்டா பணக்கார ஆக முடியாதுன்னு தற்காகுடியில் என் மானியான் செஞ்ச வேலை. மேலூரில் ஒரு ஆபீஸை போட்டு 5 வயசா 10 வயசா வட்டிக்கு விட்டு இருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். வெளியே தெரிவு போகிறதுக்கு ஒரு என்ஃபீல்டு பைக்கு வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு பேசுறதுக்கு 25,000 செல்லு. மத்தாளுகிட்ட விஏபிட்ட பேச 1.5 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன். இம்புட்டு சொத்து வத்து இருந்து நம்மளை எவனாவது போட்டு தள்ளிட்டா போச்சுன்னு 10 பேர்த்த தண்ணி ஊற்றி தினமும் பின்னாடி காரில் வர சொல்லி இருந்தேன். இம்புட்டு சொத்து வத்து இருந்தும் பழைய கப்ளிங்கா இருக்கா பொண்டாட்டின்னு புது கப்ளிங்கா புதுக்கோட்டையில் ஒரு பொம்பளைய சேர்த்து வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். ஆடு மரச நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா ஆண்டவா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. நானும் கேட்கல. பிடிச்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. நாம எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொலுசை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு விட்டேன். பொண்டாட்டி கொலுசை எல்லாம் அடிச்சு விட்டேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். இனிமே குடிக்க வேணாம்னு இந்த பாட்டை துதிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50
50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன் அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிக்கும் போது யாரு அல்லா சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்த இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதடா அப்பவே சொன்னாங்க அத யாரும் கேட்கல அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு கட்டி இங்கு சரக்குக்காக பலகாலில விழுந்ததுண்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கு தகுந்தது மாதிரி டாஸ்மாக் கடையில சரக்கு வாங்கி குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது 25 வருஷமா கட்டுன மனைவி புள்ள பெத்த தாயுத பழகின நண்பர்கள் நல்ல திறமைய பார்த்த வேலையெல்லாம் இதெல்லாம் பெருசு கிடையாது இந்த சரக்கு தாண்டா உலகம் 25 வருஷமா வாழ்ந்த என்